மகளிர் சுய உதவி குழு பெயரில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக தாய் மகள் மீது திருவள்ளூர் ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குழுவில் உள்ள பெண்கள் பெயரில் கடன் பெற்று மோசடி அரங்கேற்றப்பட்டதா? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட பஞ்சட்டி கிராமத்தில் 24 ஆண்டுகளாக ஆனந்தவள்ளி மகளிர் குழு, அம்மன் மகளிர் குழு செயல்பட்டு வருகிறது. அம்மன் மகளிர் குழு சார்பில் பொன்னேரி தாலுகா பண்டிகாவனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு கூட்டுக்கடனாக 20 லட்சம் ரூபாய் பெற்றனர். அதேபோல் ஆனந்தவள்ளி மகளிர் குழு பெயரிலும் 20 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அதனை ஒரு குழுவில் உள்ள 12 உறுப்பினர்கள் என 2 குழுவிலும் உள்ள 24 பேருக்கு தலா 1 லட்சம் வீதம் 24 லட்சம் கொடுத்தனர். மீதமுள்ள 16 லட்சத்தை சுரேகா மற்றும் அவரது தாயார் ஜோதி மற்றும் கூட்டுறவு வங்கி முன்னாள் செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து 24 உறுப்பினர்களும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை குழு தலைவி சுரேகாவிடம் செலுத்தி முழுமையாக கட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆனந்தவள்ளி மகளிர் குழு துணைத் தலைவி பரிமளா என்பவர் தனது சொந்த தேவைக்காக கடன் வேண்டி பண்டிகாவனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு சென்றார். அப்போது சுய உதவி குழு மூலம் வாங்கிய கடன் முழுமையாக திருப்பி செலுத்தாமல் பாக்கி உள்ளதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மாதந்தோறும் செலுத்திய தவணை தொகையையும் வங்கியில் செலுத்தவில்லை எனவும் தெரிவித்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து சுரேகா மற்றும் ஜோதியிடம் பரிமளா கேட்டபோது பணத்தை எடுத்ததை ஒப்புக்கொண்டவர்கள் அந்த பணத்தை வங்கியில் செலுத்துவதாக உறுதியளித்ததாக தெரிகிறது. ஆனால் வட்டித்தொகை 1 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டியவர்கள் அசல் தொகையை கட்டாமல் இருந்துள்ளார். அசல் தொகையை கட்டாமல் இருந்துள்ளார். மேலும் சுய உதவி குழுவில் உள்ள பெண்களின் ஆதார் கார்டை பயன்படுத்தி கடன் பெற முயன்றதும் தெரிய வந்துள்ளது. ఎందుకు నువ్వు ఏమారినావు? ఎవరికి ఇచ్చి ఏమారినావు? అది ఎట్ట ఇన్ని లక్షలు ఎట్ట ఏమారిపోతావు ఒకేసారిగా? இதையடுத்து சுரேகா மற்றும் அவரது தாயார் ஜோதி மீது பாதிக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு பெண்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாளிடம் புகார் மனு அளித்தனர். நாங்கள் மகளிர் சங்கத்தில் 15 வருஷமாக மகளிர் சங்கம் ஜோதின்றவங்க சுரேகான்றவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க கீழே 26 பேர் ஆனந்தவள்ளி குரூப்பு அண்ட் அம்மன் குரூப் 2 பேரும் அவங்க குழுவில் நாங்கள் நடத்திட்டு வரோம். கூட்டுறவு வங்கியில் எங்களுடைய சேவிங்ஸ்லாம் போட்டு மகளிர் குழு நடத்திட்டு வராங்க. அவங்க கூட்டுறவு வங்கியில் எங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கு 12 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கும் 20 லட்சம்னு சொல்லி 2 குழுக்கும் 40 லட்ச ரூபா ஏமாற்றி வாங்கிட்டாங்க. எங்களுக்கு கொடுத்தது 12 லட்சம் தான். ஒரு நபருக்கு 1 லட்சம் வீதம் 12 பேருக்கு 12 லட்ச ரூபா கொடுத்தாங்க. மீதி ஆனால் எங்கள் பேரில் 20 லட்சம் வாங்கியிருக்காங்க. நம்பி 14 வருஷமா நம்பினோம். கேட்குற இடத்துலலாம் சைன் பண்ணோம். ஆதார் கொடுத்தோம், ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்தோம். ஜெராக்ஸ் ஒன்று வச்சு அவங்க 10 எடுத்து அந்த பேங்க்கில் வச்சு எங்கள் 2 பேர் பேரில் போர்ஜரி பண்ணி 10 லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் போய் கேன்சல் பண்ணி கேட்டது உடனே பேங்க்கில் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சொசைட்டியில் நாங்கள் பணம் கட்டுறோம் சார். பணம் கட்டி அவங்கள வச்சு ஏமாந்துட்டோம் சார். நாங்கள் 50 லட்சத்துக்கு ஏமாற்றிட்டாங்க சார். எங்களை அவங்க பொண்ணு அந்த அம்மா ஜோதி அம்மா ஏமாற்றிட்டாங்க சார். இதுதான் சார் நடக்குது. அவங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்குங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. வக்கீல் வச்சு மிரட்டுறாங்க, போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க சார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் குறித்து சுரேகா மற்றும் அவரது தாயார் தரப்பில் விளக்கம் கேட்டபோது தாங்கள் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் மாதத்தவணை பணத்தை வங்கியின் முன்னாள் செயலாளர் ராஜசேகர் வீட்டிற்கே பெற்று சென்றதாகவும் அவர் கட்டுவதாக கூறி கையாடல் செய்ததாகவும் ஜோதி விளக்கம் அளித்தார். இதுகுறித்து ராஜசேகரிடம் கேட்டபோது தான் அந்த பணத்தை பெறவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளார். மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.